இந்த வீடியோவில் இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கப்பால் 1.5 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஜலிச்சுட்டு 4லேருந்து 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எந்த கப்பில் மாவு அளந்தமோ அதே கப்பில் 3 கப்பு 1.5 கப்பு மாவுக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணியோட அளவை பார்த்து உப்பு சேர்க்காதீங்க, மாவுடைய அளவை பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைனா நெய் 1 ஸ்பூன் தண்ணியிலே சேர்த்து கொதிக்க வச்சு மாவோடு சேர்த்து பிசைஞ்சால் சாஃப்டாக வரும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மாவோடு சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி மீதி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அளந்து தான் சேர்த்துருக்கோம். ஸோ மொத்தமாக சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 10 நிமிஷம். கை பொறுக்கிற சூடு வந்ததும் நல்லா கையில் ஒட்டாத வர அளவுக்கு வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் வரணும். இப்போ முறுக்கு குழாயில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இடியாப்பம் பொடியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் மாவு ஃபுல்லாக போட்டு புழியணும்னு அவசியம் இல்லை, ஒரு 3/4 அளவுக்கு போட்டால் போதும். அவ்வளோதான், புழிஞ்சாச்சு. கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அதுக்கு ஜாஸ்தி வேக வைக்க தேவையில்லை, வேக வைக்கக்கூடாது, குழன்னு ஆன மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இடியாப்பம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா மீதி இருக்க மாவில் பால் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம், அது தேவைப்படும். எதுக்காகனா தண்ணியில் கரைச்சி நம்ம கொதிக்க வைக்கும்போது அந்த க்ரீமினஸ் கிடைக்கும் கொழுக்கட்டையோடு சேர்த்து அந்த ஜீரா சாப்பிடும்போது. அதுக்காக சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் 2 ஷேப்பில் எடுத்துருக்கேன். இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். சைட்லேயே இன்னொரு அடுப்பில் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த மாவை தண்ணியில் கரைச்சிட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததும் காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கரைச்சிருக்க மாவு கொஞ்சம் அப்படியே திக்காக மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை காலி ஆகிடுச்சு, விருப்பம் இல்லாமல் தான் வெள்ளை சர்க்கரை சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை தான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சதும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.